ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பங்கர்ஸ் அகாடமி. நம்ம கூட ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் கிராக் பண்ண நம்ம போஸ் ப்ரோ வந்திருக்காரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ் ஸ்டுடியோஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கும். நல்லா ஆக்டிவாக இருக்கும். யூடியூப்லையும் சரி, டெலகிராம் குரூப்லேயும் சரி. ஸோ அவர் தான் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காரு. அவர் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணார், என்னென்ன சோர்சஸ் யூஸ் பண்ணார், அண்ட் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, உங்க பேரு, உங்களுடைய ஷார்ட் இன்ட்ரோ பத்தி நீங்க ஒரு 1 நிமிடம் சொல்லுங்க ப்ரோ. சார், என்னோட பேரு கே போஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து போஸ். நான் வந்து திருநெல்வேலியில தான், என்னோட நேட்டிவ் எல்லாம் திருநெல்வேலி தான். ஸோ நான் படிச்சது காலேஜ், ஸ்கூல் எல்லாமே திருநெல்வேலி தான். ஸோ நான் படிச்ச காலேஜ் பார்த்தீங்கன்னா சேவியர்ஸ் காலேஜ். ஸோ நான் வந்து 2022 பாஸ் அவுட். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் அகாடமில ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் அண்ணன் வந்து ஒருத்தர், எங்க பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஆர்ஆர்பி கிளியர் பண்ணி போனாரு. 2019 கிளியர் பண்ணி போனாரு. ஸோ அந்த டைம்ல இருந்தே எனக்கு வந்து ஒரு பேங்கிங் ஃபீல்ட்ல போகணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமா கிராக் பண்ணி போயிடலாம், இல்லைன்னா வந்து நமக்கு வந்து பேங்கிங் செக்டர்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நான் கேட்கும்போது, அவர் எங்க படிச்சாருன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சுரேஷ் அகாடமில அவர் வந்து படிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நானும் வந்து எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கிறதுனால நான் சுரேஷ் அகாடமில போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ காலேஜ் முடிஞ்சு ஒன் மந்த்லயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லா கிளாஸ் பேட்ச் நடத்துனாங்க. ஒரு 3 மந்த்ஸ் கிளாஸ் பேட்ச் வந்துச்சு. ஸோ கிளாஸ் பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பிலிம்ஸ் பேட்ச் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நடக்கும். ஸோ டெய்லியுமே இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு நடத்துவாங்க. ஸோ அது பிலிம்ஸ் வந்து எல்லாருமே கிராக் பண்றாங்க. அந்த பிலிம்ஸ் வந்து யாரெல்லாம் கிளியர் பண்றாங்க அந்தந்த டைம்ல வர. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ் பியூ வந்து போன வருஷம் ஸ்டார்டிங் வந்துச்சு. போன வருஷம் மீன்ஸ் 2024 ஸ்டார்டிங்ல வந்துச்சு. ஐபிஎஸ் சாரி ஆர்ஆர்பியூ ஆர்ஆர்பி கிளியர். ஸோ அந்த எக்ஸாமோட பிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க வந்து அப்படியே வந்து இந்த பேட்ச்ல வந்து மெயின்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க அப்படிதான் அவங்க வந்து எலிஜிபிள் டெஸ்ட் வச்சு எடுப்பாங்க. ஸோ அப்புறம் எலிஜிபிள் டெஸ்ட் வச்சு எடுக்கும் போது மெயின்ஸ் பேட்ச் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் பேட்ச் டெய்லியுமே நடக்கும். ஸோ அந்த அகாடமில வந்து டெய்லி மெயின்ஸ் பேட்ச் நடக்கும். ஸோ அந்த மெயின்ஸ் பேட்ச் வந்து நாங்க வந்து ஆஃப்லைன் தான் நடக்கும் எங்களுக்கு. நாங்க அப்படியே எல்லாருமே நாங்க ரிவ்யூ எல்லாம் அங்கேயே நடந்துரும். எல்லா கரெக்ஷன் அங்கேயே பாத்துருவோம். ஸோ அது வந்து நாங்க டெய்லியுமே இம்ப்ரூவ் பண்ணுவோம் நாங்க. ஸோ இம்ப்ரூவ் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மெயின்ஸுமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஐபிஎஸ் பியூ இன்டர்வியூ தான் கிடைச்சு. ஸோ வந்து நான் ஸ்டார்டிங் வந்து 2023 வந்து நான் வந்து எல்லா பிலிம்ஸுமே நான் ஆல்மோஸ்ட் ஃபெயில் தான். எந்த பிலிம்ஸுமே எனக்கு கிளியர் ஆகல எனக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸ் நான் ரொம்ப வீக்கா இருந்தேன். அப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தேன். ஆனா ரீசனிங் நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தேன். சோ அதனால வந்து எனக்கு வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணாம போச்சு 2023ல. சோ 2023 கிளியர் பண்ணாம போனதுனால நான் இன்னும் நல்லா பிலிம்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணி 2024ல நடந்த எல்லா பிலிம்ஸுமே எனக்கு கிளியர் ஆச்சு. ஆனா எனக்கு வந்து மெயின்ஸ் வந்து 2024ல எந்த மெயின்ஸுமே கிளியர் ஆகல. ஏதோ ஒரே மெயின்ஸ் மட்டும் கிளியர் ஆச்சு. எனக்கு ஐடிபிஐயோட மெயின்ஸ் மட்டுமே எனக்கு கிளியர் ஆச்சு. மற்றபடி எனக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல நடந்த எந்த மெயின்ஸுமே எனக்கு கிளியர் ஆகல. ஸோ அந்த மெயின்ஸ் நான் தனியா ஒர்க் அவுட் பண்ணி நிறைய மெயின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அதுக்காக தனியா நான் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸ் எல்லாம் தனியா அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணி அப்புறம் பாத்தீங்கன்னா 2025 நடந்த பிலிம்ஸும் மெயின்ஸ் எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சு. ஸோ 2025ல ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கிளியர் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ். ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கிளியர் ஆனது. ஸோ ரெண்டாவதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஓஏசிஎலோட மெயின்ஸ் கிளியர் ஆச்சு. ஓஏசிஎல் அசிஸ்டன்ட் நான் எழுதினேன். ஸோ எல்பிடி நான் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த எக்ஸாமும் எனக்கு கிளியர் ஆச்சு. ஸோ தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் வந்து நம்ம ஆர்ஆர்பி பிஓ எனக்கு எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆச்சு. ஸோ இது வந்து இப்போ நடந்த வரைக்கும் இந்த 3 மெயின்ஸ் எக்ஸாம் எனக்கு கிளியர் ஆயிருக்கு. ஸோ ஐபிஎஸ் பிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்டர்வியூ போனேன். ஐபிஎஸ் பிஓக்கு நான் இன்டர்வியூ போனேன். ஸோ கட் ஆஃப் கூட எனக்கு வந்து ஒரு 4 மார்க் தான் அதிகமா இருந்துச்சு. ஒரு 4 மார்க் தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே இன்டர்வியூ எல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபைனல் கட் ஆஃப்ல வந்து எனக்கு ஒரு 2.5 மார்க் ஃபைனல் கட் ஆஃப்ல எனக்கு கிளியர் ஆகாம போயிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் டிப்ரெஷனா தான் இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல தான் எனக்கு ஆர்ஆர்பியோட இன்டர்வியூ கிடைச்சு. ஸோ ஆர்ஆர்பி இன்டர்வியூ நான் நல்லாவே பண்ணேன். ஆர்ஆர்பி இன்டர்வியூல வந்து நான் ஐபிஎஸ்பிஓ இன்டர்வியூல பண்ண தப்பு எல்லாமே நான் அந்த இன்டர்வியூல நான் பண்ணாம இருந்தேன். எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த டைம்ல வந்து நான் இன்டர்வியூ நல்லா பண்ணனால எனக்கு ஆர்ஆர்பிஓ இன்டர்வியூ கிடைச்சிட்டு. இன்னொன்னு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பிஓல வந்து கொஸ்டின் வந்து நான் நல்லா என்ன சொல்றேன், கொஸ்டின் மீன்ஸ் நான் மெயின்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் செலக்ஷன் நான் நல்லா கரெக்டா பண்ணேன். ஸோ அது காரணம் யாரு பாத்தீங்கன்னா நீங்க தான். ஏன்னா 2024 ஸ்டார்டிங்ல வந்து நான் உங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு
2000 சப்ஸ்கிரைபர்ஸும் ஆ. 3000 சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு இருந்தாங்க. ம், அப்பமே ம், தான் உங்களோட சேனல் ஃபாலோ பண்ணேன். ம், அது எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப என்னோட மைண்ட் வாய்ஸ் வந்து நீங்க சொல்ற மாரி இருந்துச்சு. ம். எல்லா ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் வாய்ஸும் உண்டு. இப்போ ஓகே, வந்து ஓகே. ரியாலிட்டி சில பேர் பேச மாட்டாங்க. எல்லாருமே ம், சுத்தி வளச்சு வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்காகவே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ம், அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ராட்டஜி சொல்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் ம், கம்மி தான். நெறைய ம், பேர் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அதாவது எப்படின்னா, ம், இப்ப கன்டென்ட் சொல்லிக் குடுப்பாங்க. இந்த ம், ஸ்ட்ராட்டஜி, கொஸ்டின் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், ம், இந்த மாரி விஷயம் சொல்றது வந்து அ ம், ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் கம்மி தான். ஸோ நான் ம், உங்க சேனல் வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணேன். அப்புறம் நான் வந்து ம், எந்த சப்ஜெக்ட்ல, எந்த செக்ஷன்ல நான் தப்பு பண்றேன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சுச்சு. கொஸ்டின் ம், வந்து எப்படி நம்ம அட்டெண்ட் பண்ணணும், எந்த ம், கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எத வந்து நம்ம கடைசியா அட்டெண்ட் பண்ணணும். நீங்க ம். நெறைய வீடியோ போட்டிருப்பீங்க நீங்க. ஆமா, ஆமா. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்க வீடியோ போடுவீங்க நான் எல்லா பார்ப்பேன். எக்ஸாமும் அப்புறம் போடுவோம். வந்து ஆமா, ஆமா. ம், எல்லா எக்ஸாம் நீங்க போட்டிருப்பீங்க. அப்புறம் ம், எல்லா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எவ்வளவு ம், கொஸ்டின் அட்டெம்ப்ட் நீங்க போடுவீங்க. சோ நான் ம், அதுவுமே செக் பண்ணேன். ம், நீங்க ஆர்ஆர்பியோல சொன்ன அட்டெம்ப்ட் எல்லாமே இந்த ம், மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் சொல்லிருப்பீங்க பாத்தீங்களா? ம், அத ம், விட 2 அட்டெம்ப்ட் நான் அதிகமா தான் வச்சிருந்தேன். அப்பவுமே எனக்கு ம், தெரிஞ்சுட்டு இந்த எக்ஸாம் எனக்கு ம், கிளியர் ஆகும்னே தெரிஞ்சுச்சு எனக்கு. ம், ம், அதே ம், மாரி நான் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ம், 2024ல வந்து நெறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொன்னீங்க. நான் ம், வந்து ஐபேஸ் பிஓல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன ம், பாத்தீங்கன்னா, ஐபேஸ் பிஓல நான் வந்து என்ன ஒண்ணு அசம்ப்ஷன் பண்ணிட்டேன்னா, ம், ஐபேஸ் பிஓல பசில் சீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நான் நெனச்சுக்கிட்டேன். ம், சோ ம், அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல வந்து நான் நெறைய கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா ம், வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் ம், வந்து 2 மார்க்ல வந்து 15 அட்டெம்ப்ட் பண்ணாங்க. 20 அட்டெம்ப்ட் பண்ணாங்க. 2 மார்க் ம், மட்டுமே. அவ்வளவு ம், அட்டெம்ப்ட் ம், பண்ணாங்க. சோ நான் வந்து ம், ஒரு 7 டூ 8 தான் நான் பண்ணியிருந்தேன். அப்பவுமே ம், எனக்கு வந்து நான் வந்து பசில் நம்ம போட்டுறலாமே. பசில் ம், வந்து நம்ம எடுக்காம விட்டோமே. நம்ம கஷ்டமா நெனச்சு நம்ம விட்டோமே. அப்படின்னு ம், எனக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துச்சு. ம், அவரு அன்னைக்கே சொன்னாரு. நம்ம வந்து ம், அத வந்து நம்ம அந்த எக்ஸாம் டைம்ல யோசிக்காம விட்டோமே. நீங்க சொன்னது வந்து இந்த ம், எக்ஸாம் டைம்ல யோசிக்காம விட்டோமேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ம், சோ ம், அத ம். வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த ஓஎஸ்எல் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் போடுற மாரி தான் இருந்துச்சு. நம்ம எதுவுமே அதுல ம். வந்து நம்ம எதுவும் விடுற மாரி கிடையாது. ஆமா. அது பிஓ ம், எக்ஸாம் மாரி கிடையாது. ரொம்பவே ம், ஈஸியா இருந்துச்சு. அந்த எக்ஸாம் நான் ஃபுல்லாவே போட்டேன். சோ ம், ஆர்ஆர்பி பிஓ வரப்போது பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ம், பிஓல ரொம்ப ம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு ம், பாத்தீங்கன்னா, நான் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ம், கொஸ்டின் செலக்ஷன். ம், இந்த கொஸ்டின் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஆ ம், சில பேர் வந்து தப்பா இப்போ ஸ்டார்ட்டிங் வந்து ரீசனிங் தான் வரும். ம், ரீசனிங் வந்து நான் ஐபிஎஸ் பிஓல பஸ்ல விட்டனோ, ம், ரீசனிங்ல வந்து நான் அந்த செக்ஷன்ல அந்த டைம்ல ம், ரீசனிங் வந்து பசில் மட்டும் தான் போட்டேன். 4 ம், பசில் கேட்டாங்க. 4 பசிலுமே போட்டேன். சோ 4 பசில் இப்ப போட்டோனே எனக்கு வந்து 20 அட்டெம்ப்ட் 19 அட்டெம்ப்ட் கிட்ட எனக்கு வந்துட்டு. சரிங்களா? 4 பசில் போட்டோனே 19 அட்டெம்ப்ட் வந்தோனே ம். எனக்கு வந்து சரி ஓகே. அந்த கான்ஃபிடன்ஸ்ல வந்து நான் வந்து பெட் விட்டுட்டேன். ஏன்னா டைம் இல்ல பெட் போடுறதுக்கு. சோ நல்ல அந்த வேளை 4 நீங்க பெட் பசிலையும் ரிலேஷன் போட்டுட்டு போடாதது நீங்க பெட் ரிலேஷன் போடாதது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. ஏன்னா நெறைய பேரால அத ஆமா கன்க்ளூட் சார். பண்ண முடியல. எப்பவுமே இந்த ஆர்டரிங் பஸ்ல, ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு, பெட் ரிலேஷன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஈஸியா இருந்துச்சுன்னா, அத அட்டெண்ட் பண்ணிட்டு இங்க வர்றது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா சில ஆமா நேரம் சார். ஆன்ஸர் வராம போயிடுதெல்லாம். ஆமா சார். ம், பிலிம்ஸே ம், அவங்க வந்து ரொம்ப ம், கஷ்டமா எடுக்குறாங்க. ம், சோ ம், ம், மெயின்ஸ்ல வந்து நான் சரி ஓகே இது வந்து நான் ம், கடைசி ஆப்ஷன்ல தான் வச்சுக்கணும்னு நெனச்சேன். ஏன்னா, ம், ஈஸியானது ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுறணும். ம், ம், போட்டு ம், முடிச்சுட்டு அது வந்து ம், கடைசி ஆப்ஷன் டைம் இருந்தா நம்ம போட்டுக்கலாம். அப்படிதான் நான் வச்சிருந்தேன். அப்புறம் வந்து ம், 4 பர்சன்ட் போட்டதுக்கு டைம் கரெக்ட்டா இருந்துச்சு. அப்புறம் வந்து ம், மிஸ்செலேனியஸ்லாம் போட்டு ஒரு ம். 24 அட்டெம்ப்ட் நான் போட்டேன் சார். நீங்க 24 வந்து சூப்பர். ம், குட் அட்டெம்ப்ட் வந்து என்ன சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ம், மேக்ஸிமம் குட் அட்டெம்ப்ட் வந்து நீங்க வந்து 20க்கு ம், மேல நெறைய போட்டுருக்காங்க. நீங்க ம், 20 வர சொன்னீங்க. ம், ம், மேக்ஸிமம் குட் அட்டெம்ப்ட். நான் ம், 24 வரை போட்டிருந்தாலே எனக்கு வந்து ஓகே நான் நல்லா அட்டெண்ட் ம், பண்ணியிருக்கேன். அப்பதான் தோணுச்சு. ஏன்னா மத்தவங்கட்ட ம், கேட்கும்போது எல்லாருமே ம், 18, 19 ம், ஐபிஎஸ் பிஓ அட்டெண்ட் பண்ணவங்களே ஒரு ம், 18, 19 தான் போட்டேன்னு சொன்னாங்க. ம், அப்புறம் ம். ரொம்ப பிரில்லியன்ட்டா பண்றவங்களும் ஒரு 22, 20லேருந்து 21 அந்த மாரி 22. போட்டேன்னு ம், சொன்னாங்க. சோ நான் ம், அந்த மாரி சொன்னாங்க. சோ 24 வந்து எனக்கு எனக்கு வந்து நல்ல அட்டெம்ப்ட்டா தெரிஞ்சுச்சு. சோ ம், இந்த கான்ஃபிடென்ட்ல வந்து நான் அடுத்த செக்ஷன் போம்போது, சோ ம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் செக்ஷன் இருந்துச்சு. ம், சோ கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் பயாலஜி தான் சார். நான் வந்து ம், காலேஜ் சாரி ஸ்கூல் படிச்சது எல்லாமே 11த், 12த் ம், வந்து மேத்ஸ் ம், பயாலஜி தான் சார். நான் கடைசியா கம்ப்யூட்டர் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா 7த்ல தான். ம், 7த்ல தான் கடைசியா எனக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டா வரும். ம், ம், அதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் வந்து நான் என்ன சொல்ல அது பக்கமே நான் போல. ம், அப்ப நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த பேங்கிங் ஃபீல்ட் வரும்போது ஆர்ஆர்பிக்கு படிச்சதுதான். ம், அந்த ம், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து அந்த டைம்ல ஆர்ஆர்பி பிஓல கஷ்டமா கட்டுனான் ரொம்ப. ம், 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 அட்டெண்டே பண்ண முடியல. நீங்க வந்து என்னோட மார்க் நீங்க செக் பண்ணீங்கன்னா பாத்தீங்களேன், ம். செக்ஷனல் கட் ஆஃப் ஓட நான் ஒரு 2 மார்க் தான் அதிகமா எடுத்திருப்பேன். ஓகே, ஓகே. என்னால வந்து ஓகே நான் வந்து என்னால அவ்வளவுதான் அட்டெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. சரி ஓகே எனக்கு கஷ்டமா கேட்டதுனால செக்ஷனல் கட் ஆஃப் கம்மியா தான் வைப்பாங்க. ம், சோ நான் ம், அந்த மாதிரி தான் அசம்ப்ஷன் பண்ணிருந்தேன். ஓகே ம், போன வாட்டி ஈஸியா கேட்டு ஒரு 3.5 வச்சிருந்தா நினைக்கிறேன். ம், சோ இந்த ம், வருஷம் கஷ்டமா கேட்டா ஒரு 2 இல்லன்னா ஒரு 3க்குள்ள வைப்பாங்க. அப்பதான் நான் நினைச்சேன். ஆனா ம், அவங்க அன்பார்ச்சுனேட்டா 7.5 வச்சுட்டாங்க. ம், சோ என்னோட ம், ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல செக்ஷன் போயிருச்சு.
மேக்ஸிமம் நான் கேட்ட வரைக்கும் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நிறைய பேருக்கு போயிட்டு. காரணம் என்னன்னா அவங்க வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து டீப்பா படிக்கல. சில பேர் என்னைய மாதிரி மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் அவ்வளவு டீப்பா படிக்கல. அவங்க ஆர்ஐபியோட ரொம்ப கஷ்டமாவும் கேட்டு அப்புறம் செக்ஷன் கட் ஆஃபும் ஏத்தி வச்சிட்டாங்க. சோ நான் வந்து அது ஓகே, அது ஓரளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த செக்ஷனை கிளியர் பண்ணிட்டேன். இதை நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரோ. எப்படி சொல்லியிருந்தோம்னா ஆர்ஆர்பி பொறுத்தவரை கம்ப்யூட்டர் வந்து நமக்கு கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனா நம்ம பாஸ் பண்றது அதை தடுக்கும். செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ண போனா பாஸ் பண்ண முடியாது. அதுலேருந்து நமக்கு நிறைய ஆமா சார், ஆமா வித்தியாசம் சார். ஆப்டி ரீசனிங் மாதிரி டிஃபரன்ஸ் காட்டி பாஸ் பண்ண வைக்க முடியல கூட, அது செக்ஷனல் கட் ஆஃப் ஆச்சு கிளியர் பண்றதுக்காச்சும் அது நம்ம படிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. அரை மார்க் நிறைய பேர் ஆமா கேர்லெஸ்ஸா சார், விட்டு ஆமா சார். போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பா அதுவும் அதே ஃபோக்கஸ் சார், பண்ணணும். சார். ம், ம். ஆமா சார், ம், ஆமா சார். ம், ஸோ ம். நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ம். கரண்ட் ம். அஃபேர்ஸ் செக்ஷன். ஸோ ம், கரண்ட் ம். அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர்ல வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா ம். வந்து போனா 2024 ஆர்ஆர்பி பிஓல இருந்தே ஸ்டாட்டிக்கா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம், ம். அப்போ தெரிஞ்சுச்சு, ஓகே ஸ்டாட்டிக் தான் அவங்க கேட்கறாங்க போல. நம்ம ம். ஸ்டாட்டிக் வந்து கொஞ்சம் டீப்பா படிக்கணும். ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வர ஸ்டாட்டிக் எல்லாத்தையுமே நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ம். அந்த டைம்ல வந்து ஆர்ஆர்பிஓ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கஷ்டமா கேட்டாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் ம். ஈஸியா கேட்டாங்க. எல்லாருமே ம். 15 போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ம். நீங்க ம். படிச்சிருந்தீங்கன்னா சும்மா லைட்டா படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ம். வந்து 15 வந்து ஆவரேஜா போடலாம். நல்லா ம். படிச்சீங்கன்னா நீங்க வந்து 20 பிளஸ் வந்து நீங்க தாராளமா போடலாம். அந்த மாதிரி தான் அவங்க ம். கேட்டிருந்தாங்க. ஸோ ம். நான் வந்து கொஞ்சம் எனக்கு அந்த டைம்ல ரிவிஷன் பண்ண டைம் இல்ல. எனக்கு ஐபிஎஸ் பிஓட இன்டர்வியூ இருந்துச்சு. ம். ஸோ அந்த ம். ரிவிஷன் பண்ண டைம்ல அதனால நான் வந்து ஒரு 19 அட்டெம்ப்ட் போட்டேன். எனக்கு வந்து மார்க் வந்து பாத்தீங்கன்னா 16.50 வந்துச்சு எனக்கு. நல்ல ஸோ மார்க். அது வந்து ம். அந்த மாதிரி மார்க் வந்துச்சு. ம். ஓகே இந்த அட்டெம்ப்ட் போதும் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து ம். எனக்கு வந்து ஓகே எனக்கு வந்து நம்ம படிச்ச அளவுக்கு நம்ம இந்த அட்டெம்ப்ட் ஓகே அப்படின்னு ம். எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ம். இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ ம். இங்கிலீஷ் வந்து நான் வந்து இங்கிலீஷ் பண்ணியிருந்தேன் சார். ம். இருந்தாலுமே கொஞ்சம் வந்து ஆவரேஜ் தான். ரொம்ப எக்ஸலன்ட்டான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் ம். ஆவரேஜ் தான். நீங்க ம். சொல்ற மாரி நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் சொல்றீங்க பார்த்தீங்களா? ம். எத நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், எத நீங்க ம். லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. ம். அதே மாரி இங்கிலீஷ்லயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம். எல்லாருமே நீங்க சொல்ற மாரி ம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த வே இன்டர்சேஞ்ச் பண்றது, வேர்ட் வேர்ட ஸ்வாப், இன்டர்சேஞ்ச் மேட்ச் பண்றது, த அப்புறம் காலம். ம். வேர்ட் ம். ஸ்வாப், மேட்ச் த மேட்ச். காலமு, ம். அப்புறம் எரர் ஸ்பாட்டிங், அப்புறம் ம். கடைசியா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. கடைசியா ம். வந்து இந்த ஆர்சியும் பேராஜெம்லயும் கடைசியா வச்சுக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க. ம். இங்க ம். என்ன மேட்டர்னா, ஆர்சில ம். வந்து 2 ஆர்சி குடுத்துருந்தாங்க. ம். 2 ஆர்சில 1 ஆர்சி ஈஸி, 1 ம். ஆர்சி மாடரேட். ம். ம். நெறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாடரேட் ம். ஆர்சில உட்கார்ந்துட்டாங்க அப்படியே. ம். ம். ஈஸியான ம். ஆர்சிய போடாம விட்டாங்க. ம். சோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஈஸியான ஆர்சில மொத்தம் 7 ம். கொஸ்டின்ல 5 ம். கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, டைரக்டாவே இருக்கும். ம். அதுல சினானிம் மேட்டர்ன் இருக்கும். சில நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும். உங்களுக்கு வந்து மிஸ்பெல்ட் இருக்கும். ஃபில்லர்ஸ் அப்புறம் இருக்கும். வந்து டைரக்ட் கொஸ்டினிங் இருக்கும் உங்களுக்கு. ம். 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 ஃபில்லர்ஸ் இருக்கும். அப்ப ம். டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். ம். சோ ம். அந்த மாரி நீங்க வந்து ஈஸியான கொஸ்டின் வந்து நான் ஒரு 5 சாரி ஈஸியான ம். ஆர்சி வந்து நான் ஒரு 5 போட்டேன். 5 ம். போட்டு மாடரேட் ஆர்சில வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் டைரக்ட்டா இருக்கும். 5 ம். கொஸ்டின் இன்டைரக்ட்டா இருக்கும். ம். சோ அப்படி ம். பார்க்கும்போது அந்த 2 டைரக்ட்டான கொஸ்டின நான் போட்டேன். ம். போட்டு முடிச்ச உடனே எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேராஜெபிள். ம். பேராஜெபிள் வந்து நான் ஒரு 5 நிமிஷம் நான் ட்ரை பண்ணேன். என்னால கிராக் பண்ண முடியல. ஆனா ம். நீங்க சொல்ற மாரி நீங்க சொல்றீங்க அடிக்கடி. ம். தெரியலன்னா ம். ஃபர்ஸ்ட்டும், லாஸ்ட்டும் போட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க. ம். ம். நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ம். அப்ப லாஸ்ட் நான் யோசிக்கும்போது, லாஸ்ட் என்ன வரும்னு யோசிக்கும்போது, அ ம். ஒரு 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 க்ளூ எனக்கு கிடைச்சுச்சு. என்னன்னா, ம். அ இப்போ திஸ், தேர்ஃபோர், ஹென்ஸ், இயர் ஆஃப் டைம். ஃபைனலி ம். ம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ம். வந்து ம். ஒரு ஒரு இத ம். ஒரு ம். ம். ரீசன சொல்ற ம். மாரி. ம். ஒரு ம். காச சொல்ற மாரி. சோ ம். அந்த மாரி ஒரு கனெக்டர வச்சு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஓகே. ம். தேர்ஃபோர்ல ஒரு சென்டென்ஸ் ம். ஸ்டார்ட் ஆனதுன்னா, நான் வந்து ஓகே இதான் வந்து கடைசியான சென்டென்ஸா இருக்கும்னு நினைச்சு நான் அத ம். போட்டேன். அதுவுமே கரெக்ட் ஆயிடுச்சு. சோ ஆர்சில ம். சாரி பேராஜம்பிள்ல ஒரு 5க்கு 2 நான் ம். போட்டு வந்துட்டேன் சார். சோ ம். கரெக்ட்டா ம். வந்து நான் வந்து ஒரு 25 அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு 20 ம். வந்துச்சு சார். ம். ஓரளவு டீசென்ட்டா வந்துச்சு. ம். செக்ஷன் கட் ஆஃபும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன் சார். ம். கடைசியா மேத்ஸ் வச்சிருந்தாங்க. மேக்ஸ். ஆமா. ஸோ மேத்ஸ் வந்து எல்லாருமே சில பேர் டயர்ட் ஆயிருவாங்க. சில பேர் வந்து ம். கொஞ்சம் அந்த டைம்ல தான் பிரிஸ்கா இருப்பாங்க. நான் என்ன சொல்ல ம். போணும்னா, நான் மேத்ஸ் வீக். நான் ஆரம்பத்திலே ம். உங்கள்ட்ட சொன்னேன். மேத்ஸ் வந்து ம். நான் வீக் தான். ஸோ மேத்ஸ் வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஐபிஎஸ் கிளர்க் போன வருஷம் நடந்த ஐபிஎஸ் கிளர்க்ல எனக்கு ஒரு 2 மார்க்ல போயிருச்சு. ம். ஸோ ம். அதுக்கு வந்து மேத்ஸ் தான் நான் வந்து சரியா அட்டெண்ட் பண்ணாம போயிட்டேன். ஸோ இந்த ம். தடவை நான் மேத்ஸ் வந்து நல்ல பிரிப்பரேஷன் பண்ணதுக்கு நிறைய மேத்ஸ்ல வந்து நம்ம இந்த கணேஷ் சார் இருக்கார்ல சார். ம். ம். கணேஷ் சாரோட பேக்கேஜ்லாம் நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நான் அத வந்து அவரோட வீடியோ டிஐ வீடியோலாம் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஓகே, ஒரு ஓகே. 20 டிஐ போட்டிருப்பாரு. டிஐ ம். வீடியோ ம். போட்டிருப்பாரு. ம். அந்த ம். ம். டிஐ வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிஓ டிஏ இருக்கும், கிளர்க் ம். டிஏ இருக்கும். ம். ம். அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். நீங்க அந்த டிஏ ம். போட்டீங்கன்னா, அந்த டிஏல ம். வந்து ஓகே இந்த டிஏ பார்த்தா நமக்கு இப்ப இந்த இடத்துல இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ம். அப்படின்னு தான் போச்சு.
நமக்கு ம். ஆர்ஆர்பிஓட மேக்ஸ் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா 5 ம். சிம்பிளிபிகேஷன் 5 நம்பர் சீரிஸ் நீங்க எல்லாரும் போட்டுருவீங்க. ம். அடுத்த 2 டிஏ கேட்டிருந்தாங்க, 2 கேஸ்கேட் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு ம். டிஏ ரொம்ப ஈஸி. அது ம். எல்லாருமே போட்டுருவாங்க. ம். இன்னொரு டிஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான டிஏ. அந்த ம். டிஏல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ம். டிஏ நல்லா பிராக்டிஸ் பண்ணவங்க அந்த ம். டிஏ கண்டிப்பா போட்டிருப்பாங்க. சோ ம். பிராக்டிஸ் பண்ணவங்க உங்களுக்கு அட்டெம்ப்ட் கம்மியா வந்திருக்கும். ம். அந்த ட்விஸ்ட் உள்ள டிஏ வந்து நான் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த டைம்ல எனக்கு கரெக்டா வந்துட்டு. நான் ம். வந்து கரெக்டா கிராக் பண்ணிட்டேன். சோ ம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அவரு கணேஷ் சாரோட அந்த ம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிஏயோட வீடியோ எல்லாத்தையும் பார்த்து, ம். அத ம். ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு லாஜிக்கலா அந்த டைம்ல எனக்கு யோசிக்கணும்னு தோணுச்சு. ம். 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 ஓகே நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னே எனக்கு அந்த கிராக் ஆயிடுச்சு. சோ நான் ம். டக்குன்னு அந்த 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 டிஏ நான் போட்டேன். போட்டோனே ம். எனக்கு அட்டெம்ப்ட் வந்து ஒரு 19 கிட்ட வந்துச்சு சார். நல்லது. ஓகே 19 வந்தனால ஓகே எனக்கு இந்த அட்டெம்ப்ட் ம். ஓகே தான் தோணுச்சு எனக்கு. நீங்க வந்து குட் அட்டெம்ப்ட்லயே வந்து 14 டூ 16 சொல்லியிருந்தீங்க 16. நினைக்கிறேன். ம். எனக்கு வந்து 19 அட்டெம்ப்ட் சொன்னேன். 19 அட்டெம்ப்ட் எனக்கு ஓகே ஓகேவா தான் தெரிஞ்சு ம். எனக்கு ஓகே ம். அப்படின்னு ம். தெரிஞ்சு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது எல்லாருமே ம். 11, 13, ம். ம். 14, 15 அப்ப நல்லா பண்றவங்களே 16, 17 தான் சொல்லிட்டு ம். இருந்தாங்க. ஸோ ம். அப்போ 19 அட்டெம்ப்ட் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு ம். சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. அப்பவே ம். எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம பெஸ்ட்ட வந்து எல்லா செஷன்லயுமே பண்ணியிருக்கோம். அப்ப அது கண்டிப்பா இந்த ம். எக்ஸாம்க்கு நமக்கு கிளியர் ஆகுமோ இல்லையோ மெயின்ஸ் நல்ல ம். மார்க் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார். ம். அதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஸ்கோர் கார்டு வந்து நான் ஒரு அசம்ஷன் வச்சிருந்தேன். நமக்கு ம். வந்து இவ்வளவுதான் மார்க் வரும். இது நம்ம நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோட 8 மார்க் அதிகமா இருந்துச்சு. ம். ஸோ அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நினைச்சிட்டேன் அது நான் வந்து இப்ப எப்படியும் நான் அட்டெம்ப்ட்லாம் நல்லா குட்டா தான் குடுத்துருக்கேன். ம். இருந்தாலுமே ம். நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிப்போம் நம்ம நினைச்சோம். ஆனா ம். நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. அக்யூரசி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 95% அக்யூரசி நான் மெயின்டெயின் பண்ணிருப்பேன்னு எனக்கு தோணுது. ம். ம். சோ அதனால எனக்கு அட்டெம்ப்ட் நல்லா குடுத்துருக்கேன். அக்யூரசி நல்லா குடுத்தனால எனக்கு மார்க் நல்லா ம். இன்கிரீஸ் ஆச்சு. சோ அது வந்து எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு வந்து ம். ஆர்ஆர்பிஓவே நமக்கு கிடைக்காது. நமக்கு கிளர்க் தான் ம். கிடைக்கும். ம். எஸ்பிஐ கிளர்க், ஐபிஎஸ் ம். கிளர்க் தான் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஓகே, ஓகே. ஆர்ஆர்பிஓ ஸ்கோர் கார்டு வந்தோடனே எனக்கு வந்து ம். ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சரி ஓகே, ஓகே ஓகே. நமக்கு கிடைச்சிரும். ம். அந்த மாதிரி இருந்து எனக்கு ஆர்ஆர்பிஓ ஃபைனல் கட் ஆஃப்ல கிளியர் ஆயிடுச்சு சார். சூப்பர் ப்ரோ. இத நம்ம சொல்லியிருந்தோம் கட் ஆஃப் வீடியோல பார்த்தீங்களா? 86 அட்டெம்ப்ட் வந்திருந்தா கூட, அது உங்களுக்கு 80 ஆக்கும் கன்வெர்ட் ஆகும். 92 வரையும் உங்க மார்க் கொண்டு போய்விடும். அப்படின்னு நம்ம அந்த ஃபுல் வீடியோல ஆமா சார். எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. அது ஃபுல் வீடியோ 45 மினிட்ஸ் மேல இருக்கும். ஸோ நம்ம ஆமா இது சார். ஆமா சார். எனக்கே நிறைய டைம் நடந்திருக்கு. நான் லோவா எக்ஸ்பெக்ட் பண்ணி கிளியர் ஆகாத எக்ஸாமே கிளியர் ஆகி ஃபைனல்ல போய் ஃபைனல்ல 1 மார்க்ல போயிடுச்சு. பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் ஆஃபீசர். இன்னொரு எக்ஸாம் ஆர்ஆர்பி ஆமா பிஓல சார். நான் 92 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு அரவுண்ட் 80 கிட்ட தான் வந்துச்சு ஒரு எக்ஸாம்க்கு. ஸோ நம்ம ஒரு ஒரு சில ஓகே சார். நேரத்தில ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்றத விட அதிகமா போகும். எக்ஸ்பெக்ட் பண்றத விட கம்மியாவும் வரும். ஆனா இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 78 வந்தது 92 மார்க் வந்துச்சு எனக்கு. ஆ. ஸோ அந்த அனுபவத்தில தான் அதான் சார் உங்களுக்கு எனக்கு நான் அதே மாதிரி ஷேர் தான் பண்றேன். வந்திருக்கு. ஆமா. நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் வராது அப்டின்ட்டு இன்டர்வியூ பிரிப்பேர் பண்ணாம விட்டுருவோம். கடைசியா பார்த்தா மார்க் வந்திருக்கும். நீங்க நல்ல வேள நல்லா இன்டர்வியூ ஆமா ஃபோக்கஸ் சார். பண்ணி பிரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டீங்க. நீங்க உங்களுக்கு கிளியர் ஆமா அந்த சார். ஆமா. மைண்ட் செட் இருந்தாலும் நீங்க பிரிப்பரேஷன்ல இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில இன்டர்வியூ போய் நல்லா பண்ணிட்டு வந்துட்டீங்க. நான் நல்லா அட்டெண்ட் ம். பண்ணிட்டேன். ம். இன்டர்வியூ ம். வந்து எனக்கு ஐபிஎஸ்பியோட இன்டர்வியூட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ம். சோ அது வந்து ம். ஆர்ஆர்பிஓலயும் நான் ஆமா. இம்ப்ளிமெண்ட் ம். கரெக்ட்டா ம். பண்ணிட்டேன். ம். ம். ஆனா அதனால அந்த எக்ஸாம் நெறைய கிளியர் பேர் ஆயிடுச்சு. பண்ற மிஸ்டேக் என்னன்னா, மெயின்ஸ்க்கு இத பண்ணுவாங்க. பிரிலிம்ஸ் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, கட் ஆஃப்ல ஜஸ்ட் 1 மார்க், 2 மார்க் அதிகமா அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு, நமக்கு பாஸ் ஆன பிறகால் ரிசல்ட் வந்த பிறகால் படிச்சுக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட்டே வராது அவங்களுக்கு. ஸோ கடைசியா பார்த்தா எக்ஸாம் கிளியர் ஆயிருக்கும். 10 நாள்ல அவங்களால மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பண்ண முடியாது. இன்டர்வியூக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க. கடைசி வரை வெயிட் பண்ணிட்டு கடைசி 8 நாள், 10 நாள்ல இருக்கிற எல்லா மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிப்பரேஷன் டைம் குடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நீங்க கிளியர் ஆகுறதுக்கு ஒரு ஒரு மைண்ட் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிரும் முன்னாடியே. இந்த ரேஞ்சில தான் இருக்க போகுது அப்படின்ட்டு, அதிலிருந்து ஒரு 5 மார்க், 3 மார்க் நீங்க குறைச்சு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம 65 கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா, நீங்க 62 அட்டெண்ட் பண்ணியிருந்தா 62 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றன்னா கூட, அது 65 கிட்ட வந்து நிக்க வாய்ப்பு இருக்கு நெறைய டைம்ல. அதே மாரி நீங்க எதிர்பார்க்கிறத விட குறையவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு வேள வந்துட்டா, அடுத்த ஸ்டேஜ் நம்மளால கிளியர் பண்ணி வேஸ்ட்டா போற சிச்சுவேஷன் வந்துரும். ஸோ அந்த மாரி மிஸ்டேக் ஆஸ்பிரண்ட்ஸ் யாரும் பண்ண வேண்டாம். ஸோ ரியல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ் ப்ரோ இருக்காரு. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறோம் அப்டின்னா, நம்ம அது வீடியோலயே தெளிவா சொல்லுவோம். அதே மாரி தான் நீங்களும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்க விட அதிகமாவும் வரும், குறைவா வரும். ஸோ அது ஒரு ஒரு கால்குலேஷன்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த எக்ஸாம்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும், எப்படி பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு. பட் அடுத்த பிரிப்பரேஷன் அப்படிங்கிறது சார் இன்னொன்னு கண்டிப்பா சொல்லுங்க, சொல்லுங்க. சார் இன்னொன்னு வந்து இந்த ஆர்ஆர்பிஓ பொறுத்தவரைக்கும் ம், பாத்தீங்கன்னா, இப்போ ம், மெயின்ஸ் மார்க் தான் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஆமா, ஸோ ஆமா. மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ம், இப்போ இப்போ நம்ம இந்த வருஷம் நடந்த ஆர்ஆர்பிஓ வந்து ம், எல்லாருமே 100 போடலாம். ம், எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின கரெக்ட்டா செலக்ஷன் பண்ணணும் நம்ம. ம், 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 கொஸ்டின கரெக்ட்டா செலக்ஷன் பண்ணி தான் பாத்தீங்களேன்,
நீங்க வந்து 100 வந்து ஈஸியாவே நீங்க போட்டுடலாம். 100 வந்து நீங்க கண்டிப்பா எல்லாருமே போட முடியும். அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. அதுக்கு வந்து கொஸ்டின் செலக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கொஸ்டின் செலக்ஷன் வந்து நீங்க நிறைய வீடியோல சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க சொல்லி கரெக்டா நான் ஆர்ஆர்பி கூட அதை ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதான் நான் நேற்று வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் நீங்க சொல்லி நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொன்னீங்க. அதை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு கண்டிப்பா கிளியர் ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு இந்த 92 மார்க் பார்க்கும்போது எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு சடனா உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்க சொல்லியிருப்பீங்க நீங்க இதான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், பஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அந்த கான்ஃபிடென்ட்ல உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வரும். நீங்க எடுத்த உடனே நீங்க பெட் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கான்ஃபிடென்ட் போயிரும். நீங்க வந்து ஈஸியான கொஸ்டினுமே உங்க கஷ்டமா தெரிய ஆரம்பிச்சும் நீங்க சொன்னீங்க. நான் எல்லாமே கரெக்டா ஈஸியும் சரி மேக்ஸும் சரி கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தேன் சார். அதுல வந்து இந்த ரெண்டு செக்ஷன் வந்து எனக்கு மேல ரொம்ப ஸ்கோர் பூஸ்ட் பண்ணி விட்டு எனக்கு. அது காரணம் நீங்க தான். கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப்பர் ரேஞ்சுக்கு எடுத்திருக்கீங்க ப்ரோ மார்க். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேராஜம்பிள் தெரியல. தெரியாமயே உங்களுக்கு 20 மார்க் வந்திருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல பெரிய விஷயம் தான். இங்கிலீஷ் மார்க் ரொம்ப அதுவும் உங்களுக்கு ஏன்னா இங்கிலீஷ் வந்து சொல்லுங்க. இங்கிலீஷ் சொல்லிடுறேன் சார். இங்கிலீஷ் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் சார். நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அபீஸ் சாரோட வீடியோ பார்த்தேன். நான் அகாடமில ஜாயின் பண்ணியிருந்தாலுமே நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அபீஸோட வீடியோ பார்ப்பேன். அபீஸ் சார் வந்து நம்ம கிராக்விட் ஜாக்ல வந்து முன்னாடி ஒர்க் பண்ண போது ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பாரு. அபீஸ் சார் பிளேலிஸ்ட்னால ஒரு 400 வீடியோ கிட்ட வரும். அதுல வந்து முதல் 100 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிராமரு, கனெக்டரு, அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே வரும். கிராமர்ல மெயின்ஸ் உள்ள எல்லா கிராமரும் ஸ்பிளிட்டிங் எல்லாமே அதுல வந்துரும். ஸோ அது அந்த வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பார்த்துட்டேன். ஒரு அவரோட பிளேலிஸ்ட்ல ஒரு 200 வீடியோவாக நான் பார்த்திருப்பேன். எல்லா வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி நான் ஒகாப்ஸ் தான் கரெக்டா படிச்சேன் சார். சவுண்ட் கட் சவுண்ட் கட் ப்ரோ பேசுங்க பேசுங்கப்பா. ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குதுங்களா? சவுண்ட் கேக்குதுங்களா? கேக்குது சார். சொல்லுங்க சார். கேக்குது சார். சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. சவுண்ட் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. சார் இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேக்குதா சார்? கேக்குது. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1500 ஒகாப்ஸ் வந்து நான் எழுதி முடிச்சிட்டேன் சார். எழுதி முடிச்சு நான் அப்படியே டெய்லி வந்து ரிவிஷன் பண்ணேன். அப்படியே படிச்சுட்டே இருந்தேன். அது வந்து அந்த ஒகாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட் ஃபுல்லாவே இந்த ஒகாப்ஸ் தான் இருக்கும். நான் வந்து ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கும் போது அந்த ஒகாப்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஒரு பக்கம் ஒகாப்ஸையும் நான் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து கிராமரும் நான் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிந்தி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன் சார். ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து நான் அடிக்கடி ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸும் எடிட்டோரியலும் நான் ரொம்ப வாசிப்பேன். ரெண்டுமே தான் வாசிக்க எனக்கு டைம் இருக்கும் சார். அப்புறம் வந்து வேற வாசிக்க எனக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஸோ இது ரெண்டுமே நான் மேனேஜ் பண்ணாலும் ஓரளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. மார்க்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து நான் கிளியர் ஆக காரணம் வந்து 2 விஷயம் தான் சார். ஒண்ணு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே சொல்ல கஷ்டமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 5 to 10 இல்லைன்னா 5 to 6 தான் போடுற மாதிரி இருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே 15+, 20+ போடுற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து ஓகே இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஈஸியா தான் இருக்கும் படிச்சேன். கரண்ட் அஃபேர்ஸ் இதாயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து நான் வந்து மார்க் எக்ஸாம்ல நல்லா போடுவேன். மார்க் எக்ஸாம்ல எல்லா கரெக்டா பண்ணிடுவேன். ஆனா ஒரிஜினல் ரியல் எக்ஸாம்ல வந்து நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேன். அப்படி மிஸ்டேக் பண்ணதுனாலவே எனக்கு வந்து இந்த ஐபிஎஸ்ல இருக்கு ஆர்ஆர்பி எல்லாம் கிளியர் ஆக போச்சு. சோ அதனால அந்த மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணி நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி படி எதை நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த டிஏ நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், கேஸ் செட் வந்து நீங்க எப்போ அட்டன் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. எஸ்பி கிளர்ல பாத்தீங்கன்னா கேஸ் செட் வந்து நான் உட்காந்துட்டேன் சார். கேஸ் செட் அதனாலேயே அட்டம் குறைஞ்சிருச்சு. சோ அதனாலேயே நான் வந்து ஆர்ஆர்பி கேஸ் செட்டை தொடவே கூடாதுன்னு அந்த 2 டிஏ ஃபுல்லா போட்டேன். சோ அதனால எனக்கு வந்து மார்க் வந்து அட்டம்ப்ட்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த ஆர்ஆர்பி பிஓ பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎஸ் பிஓ எப்படின்னு தெரியல, எக்ஸாம் எப்படின்னு தெரியல. இந்த ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் வேகன்சி கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் பேர் தான் நிறைய பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ஆனா இந்த எக்ஸாம்ல வந்து மெயின்ஸ் மார்க் தான் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. சோ அந்த மெயின்ஸ் மார்க் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின்ஸ் மார்க் வந்து நம்ம லீடிங் வைக்கிறதுக்கு வந்து நம்ம கொஸ்டின் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த வருஷமே நீங்க 100 மார்க் வந்து அசால்ட்டாவே எடுத்துடலாம். அதுதான் அங்க மேட்டர். அதாவது கொஸ்டின் செலக்ஷன் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுது. அந்த கொஸ்டின் செலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்க தான் சொன்னீங்க. சோ அதை நான் ஃபாலோ பண்ணேன். அந்த கொஸ்டின் செலக்ஷன் வந்து
ரொம்ப முக்கியம். அதான் வந்து நான் கரெக்ட் சொல்ல வர்றது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஓகே. நம்ம சொன்னாலே நம்ம எல்லாருமே பார்க்குறாங்க ப்ரோ நம்ம வீடியோவ. மேக்ஸிமம் தமிழ்நாட்டுல நெறைய பேர் பார்க்குறாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம். பட் அத போய் அவங்க மார்க் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்றாங்க. அதான் பிரச்சனை. மார்க் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொரு ரியல் எக்ஸாம்ல அப்ளை பண்ணி வரணும். ஸோ நம்ம வந்து டாப்பர்ஸ் ஒருத்தவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அத வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது. டாப்பர்ஸ் வந்து உதாரணத்துக்கு நம்ம வெனோம் சாரே இருக்கார்ல. அவரு வந்து கொஸ்டின் நம்பர் ஆமா. 1ல ஆரம்பிச்சா 40 வர போவாரு. அது எல்லாருக்கும் சூட் ஆகாது. அவரே சொல்லுவாரு அவரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் அந்த டாபிக் எடுங்க. இல்லன்னா 1 டூ 40 அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அவரு எல்லா டாபிக் கரைச்சு குடிச்சதுனால 1 டூ 40 போவாரு. நம்ம நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது இந்த டாபிக்ல அடி வாங்குறோம். இந்த டாபிக் அதிகமா டைம் கன்சியூமிங் ஆகுது. இந்த டைம் அதிகமா கன்சியூம் ஆகாது. அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு 40 அவுட் ஆஃப் 40 எடுக்கணுன்ற கம்பல்சரி கிடையாது. அதுல நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இருக்கும்போது, நமக்கு வீக்கா இருக்கக்கூடிய கொஸ்டினோ, இல்ல டைம் கன்சியூமிங் ஆகுற கொஸ்டினோ நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்? ஸோ நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு கேட்டகரியே குடுத்துருப்போம். டைப் ஏ, டைப் பி, டைப் சி மாதிரி. இப்ப அந்த ஸ்கோர் பூஸ்டருக்கு ஒரு 7 டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணிடலாம். அடுத்து பசில்ஸ்லயே ஒரு சில பசில்ஸ் எல்லாம் இப்ப அந்த ஆர்கனைசேஷன் பசில், அப்புறம் ஃப்ளோர் வித் ஃபிளாட் எல்லாம் ஒரு சில பேர் சொதப்புறது உண்டு. ஸோ அத வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட்ல ட்ரை பண்றது பெட்டர். இப்ப ஈஸியா இருக்கிற பசில ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அதுக்கடுத்து அத ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்ல ஒரு 3 சார் மினிட்ஸ் இன்னொன்னு அந்த ம். ம். அந்த பசில் வந்து ம். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? பசில் ம். வந்து ம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அட்டெண்ட் பண்ணது. பசில் நீங்க வந்து ம். நீங்க ஸ்டார்ட்டிங்லயே ஒரு 3 பசில் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ம். மெயின்ஸ் எக்ஸாம், பிஓ அதேதான். எக்ஸாம், மெயின்ஸ் ம். எக்ஸாம்ல நீங்க ம். 3 பசில் போட்டீங்கனாலே, ம். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்து வேற லெவல்ல கான்ஃபிடன்ட் போயிரும் வந்துரும். உங்களுக்கு. ம். அப்ப நீங்க வந்து தொடுற ம். எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ம். நீங்க வந்துரும். நான் அந்த ம். டைம்ல பெட் லிஸ்ட் எடுத்தாலுமே எனக்கு பெட் லிஸ்ட் ஆன்சர் வந்திருக்கும். ம். ம். எனக்கு எடுக்க ம். டைம் இல்ல. ம். அதனால தான் எல்லாம் பெட் லிஸ்ட்க்கு ம். வந்திருக்கும். அதனால ம். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்து வேற லெவல்ல போகும். ம். அதனால ம். இப்போ வர எல்லா எக்ஸாம்லயுமே பசில் சீட்டிங் வந்து ரொம்ப ஈஸியா ஈஸி கேக்குறாங்க. அந்த இப்போ இப்போ வென்டிலேஷன்லயும் இன்புட் ம். அவுட்புட்ல தான் கஷ்டமா கேக்குறாங்க. சோ ம். இதுமே வர எக்ஸாம் எல்லாமே பசில் ம். சீட்டிங் வந்து எல்லாருமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ஆமா. உங்களுக்கு அட்டெம்ப்ட் நல்லாவே பிராக்டிஸ் போகும். பண்ணணும். ஆமா. பிராக்டிஸ் பண்ணணும் அத. ஆமா சார். அப்புறம் அந்த எந்த ஒரு ஆமா சில சார். பசில்ல ஒரு சில பேர் நெறைய ஃப்ரீக்வென்ட்டா மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். இல்லன்னா அத லாஸ்ட்ல வச்சுக்கணும். 5 பசில் 4 பசில் இருக்குங்களா, அதுல எது ஃபர்ஸ்ட் போடுறோம் அப்படின்றது. ஏன்னா எடுத்த உடனே ஒரு பசில் போடு அதையே மிஸ்டேக் பண்ணிட்டாக்கல இன்னும் அது சொதப்பி விட்டுரும். ஸோ அந்த பசில்லயே அ உங்களுக்கு வராத பசில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. அத மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் நல்லா பண்ணா பெட்டரா இருக்கும். பிராக்டிஸ் நெறைய பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டா அங்க ஆமா. பசிலும் டைம் கன்சியூம் ஆகும். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிட்டு போணும். நம்ம ஆமா. நம்ம குடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்த்தாது, அத நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. அத அங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு கண்டிப்பா பாஸ் பண்ணியிருக்கீங்க. நெறைய பேர் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன வந்து நம்மகிட்ட பர்சனலா இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. நீங்க தான் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல, Telegram குரூப்ல, YouTubeல எல்லா இடத்துலயும் வந்து நீங்க சொன்னதே வந்து ஸோ நமக்கு ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும். ஸோ நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா அப்படின்ற சார். மாரி. எனக்கு வந்து இந்த ம். ஸ்கோர் ம். கார்டு ம். ஆர்ஆர்பிஓ ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது எனக்கு உங்க ம். ஞாபகம் தான் எனக்கு ம். சடனா ம். வந்துச்சு. ம். அந்த ம். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ ம். பண்ணோமே! இதுக்கு முன்னாடியே ம். நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கலாமே கூட எனக்கு ம். தோணுச்சு. ம். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க நெறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். நீங்க ம். ஸ்ட்ராட்டஜி ம். வந்து அ ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து என்ன தப்பு வந்து காமனா பண்ணுவாங்க. சில பேர் ம். வந்து ஒவ்வொரு மைண்ட் செட் வந்து வேற. சில ம். பேரோட ஸ்ட்ராட்டஜி வந்து வேற மாரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ம். ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். ஆனா ம். எல்லாருமே காமனா ஒரு தப்பு பண்ணுவாங்க. ம். அதான் கொஸ்டின் செலக்ஷன். அத ம். நீங்க வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. கொஸ்டின் ம். செலக்ஷன் வந்து அ நீங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சொல்றது நீங்க மட்டும் தான். ம். இப்படிதான் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த மாரி ம். ஆர்டர் தான் நீங்க கரெக்ட்டா பண்ணணும். ம். நீங்க இதுதான் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ம். எல்லாமே நீங்க கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்க. சோ அத ம். வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணா கண்டிப்பா இந்த ம். ஆர்ஆர்பி எக்ஸாம்லயும் நல்ல அவங்க மார்க் ம். ஸ்கோர் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ பசங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ்னா ஏதாச்சும் சொல்லுங்க ப்ரோ. சார் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல ஆவரேஜா இருந்தேன். ம். அப்புறம் வந்து மேத்ஸ்ல ரொம்ப வீக்காவும் இருந்தேன். ம். சோ ம். அந்த மாரி இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிலிம்ஸ் வந்து கிளியராவும் போயிருச்சு. ம். என்னடா பிலிம்ஸே கிளியர் பண்ணலையே! ஏன்னா ம். 2023 நடந்த எந்த பிலிம்ஸுமே கிளியர் ஆகல. ம். அப்போ வந்து பார்க்கும்போது, நம்ம பிலிம்ஸே கிளியர் பண்ணோம்னா, நமக்கு இந்த ஃபீல்டு வந்து செட் ஆகாது போல. ம். ம். இந்த ஃபீல்டு வந்து நமக்கு செட் ஆகாது. நம்ம வந்து ம். எஸ்எஸ்சியோ இல்லன்னா வந்து வேற டிஎன்பிசியோ படிச்சிடலாமோ ம். தான் எனக்கு தோணுச்சு. ம். ஆனா அந்த மாரிலாம் இல்லாம நான் வந்து ம். ஓகே யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி நம்ம அகாடமி குடுக்குற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணேன். என்னோட ம். அகாடமில வந்து மெயின்ஸ் பேட்ச் நடக்கும் சார். மெயின்ஸ் பேட்ச், ம். பிலிம்ஸ் பேட்ச்ன்னு டெய்லியுமே நடக்குது. நான் ம். காலையில அங்க அட்டெண்ட் பண்ணுவேன். அப்புறம் ம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் நல்லா ஃபாலோ பண்ணுவேன் சார். ம். அத வந்து ம். அவங்க வந்து சொல்லிக் குடுக்குற இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி ம். நான் வந்து ம். பிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் பிலிம்ஸ்ல உள்ள மேத்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணேன். ம். பிலிம்ஸ்ல உள்ள இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணேன். அப்புறம் ம். இங்கிலீஷ் கிளியர் ஆயிருச்சு. பிலிம்ஸ் கிளியர் ஆயிருச்சு. அப்புறம் ம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மெயின்ஸ்ல வந்து ரொம்ப ம். என்ன சொல்ல
மார்ஜின்ல போகாம ஒரு 10 மார்க் 15 மார்க்லயே எனக்கு போக ஆரம்பிச்சு. கட் ஆஃப் ம். ஒரு எங்கேயோ இருக்கும். என் மார்க் எங்கேயோ இருக்கும். ம். அப்படி ம். போனோனே, என்னடா மெயின்ஸே ம். இப்படி இருக்க, மெயின்ஸ் ம். செட் ஆக போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ம். ம். அப்புறம் ஓகே மெயின்ஸ் வந்து நான் ஆ ம். கத்துக்கிட்டே இருந்தேன். ஓகே என்னலாம் தப்பு ம். பண்றோம், எல்லாத்தையும் நம்ம வந்து ம். கரெக்ட் பண்ணணும். அப்பதான் ம். மெயின்ஸ் வந்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ஏன்னா, நம்ம ம். வந்து ஒரு எக்ஸாம்ல ஒரு தப்பு பண்ணுவோம். ம். மெயின்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அதே ம். தப்ப வந்து திருப்பி அடுத்த எக்ஸாம்ல நம்ம பண்ணவே கூடாது. அப்படி ம். பண்ணிட்டோம்னா வந்து இப்ப நம்ம மேல தான் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. மிஸ்டேக் ம். பண்றது தப்பு இல்ல. ஆனா அதே ம். தப்ப வந்து நம்ம அடுத்த எக்ஸாம்லயும் நம்ம அதே தப்ப பண்ணிட்டோம்னா, ம். அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக். சோ அத வந்து ம். நான் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணேன். அத ம். வந்து நான் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு மெயின்ஸுமே எனக்கு கிளியர் ஆச்சு. ம். ம். மெயின்ஸுமே ஒரு நல்ல மார்ஜின்ல எனக்கு மார்க் வந்துச்சு. ம். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து, ஓகே நம்ம பிலிம்ஸ் கிளியர் ஆறோம், மெயின்ஸ் கிளியர் ஆறோம். அப்புறம் இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டோம். இன்டர்வியூ ம். வரும்போது எனக்கு இன்டர்வியூ நல்லா கைட் பண்ணாங்க சார். இன்டர்வியூ வந்து ம். நான் வந்து சுரேஷ் ம். அகாடமில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். மார்க் சூப்பர், இன்டர்வியூ சூப்பர். அட்டெண்ட் பண்ணேன். ஒரு ம். ஒரு 5 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். ம். ஐபிஎஸ் ம். பிஓக்கு. ம். ஆர்ஆர்பி பிஓக்கு ஒரு 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஆர்ஆர்பி பிஓ எனக்கு ம். வந்து இன்டர்வியூ வந்து டைம் கம்மியா இருந்துச்சு. ம். ஏன்னா எனக்கு வந்து 1ஆம் தேதி எக்ஸாம். 1ஆம் தேதி ம். ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம். ம். அப்புறம் வந்து 28ஆம் தேதி எனக்கு இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. சோ ம். அதனால ஓகே நம்ம வந்து ஐபிஎஸ் பிஓட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நான் வந்து ஆர்ஆர்பி பிஓட இன்டர்வியூ நான் அட்டெண்ட் பண்ணேன். ம். ஓகே எனக்கு நான் ஐபிஎஸ் பிஓ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ம். ஐபிஎஸ் பிஓ நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா வந்து ம். வேக்கண்ட் வந்து அதிகமா இருந்துச்சு. ம். 1:3 தான் எடுத்திருக்காங்க. ம். ஆர்ஆர்பி மாரி 1:14லாம் கிடையாது. ம். 1:20யும் கிடையாது. ம். அப்போ நமக்கு வந்து 1:3னால நமக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ம். அப்படின்னு ஐபிஎஸ் பிஓ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்புறம் ம். பொங்கலா தான் நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ கிளியர் ஆகாம ம். போனனால எனக்கு வந்து என்ன நம்ம கிளியர் ஆகாம போயிருச்சே, நமக்கு இந்த கிளியர் ஆகாமயே போயிரும் போலயே, நமக்கு பிஓவே கிடைக்காது ம். போல, நமக்கு லக்கு தான் செட் ஆகும் போல, ம். நமக்கெல்லாம் பிஓவே கிடையாது. இந்த மாதிரி மைண்ட் செட்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்வியூலாம் நடந்துச்சு. ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ நடந்துச்சு. நம்மளோட பெஸ்ட்டையும் குடுத்தேன். ம். அப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க் நடந்துச்சு. நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி நான் அங்கேயும் யூஸ் பண்ணேன். ம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, ஓகே நம்ம ம். மார்க் நல்லா எடுத்திருக்கோம். நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்கோம். ம். கரெக்ட்டான கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்கோம். ம். நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணாலுமே, ஏதோ ஒரு எக்ஸாம்ல நம்மளோட ம். பெஸ்ட்ட நம்ம குடுப்போம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ம். அந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஆர்ஆர்பி பிஓவா எனக்கு அமைஞ்சுச்சு. ம். அந்த அமைஞ்சனால ஸ்கோர் எனக்கு நல்லா பூஸ்ட் ஆச்சு. எனக்கு ம். வந்து எக்ஸாம்லயே கடைசி ஃபைனல் கட் ஆஃப்ல எனக்கு கிளியரும் ஆச்சு. அதனால நான் என்ன சொல்ல ஓகே. வரேன்னா, இப்போ உங்களுக்கு ம். வந்து ஐபிஎஸ் பிஓ உங்களுக்கு வந்து யாருக்கா கிளியர் ஆகாம போயிருக்கலாம். என்னடா ம். அது நமக்கு இந்த எக்ஸாம் கிளியர் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு போச்சுன்னா, நமக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகலன்னா, அடுத்த ஒரு ம். எக்ஸாம் கிளியர் ஆகும். அது வந்து அந்த கிளியர் ஆகாம போன எக்ஸாமோட பெட்டராவே இருக்கும். ம். அதான் நான் சொல்ல வரேன். எனக்கு வந்து இந்த விஷயம் இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து எனக்கே நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ம். உனக்கு எக்ஸாம் கிடைக்கலன்னா, அடுத்த எக்ஸாம் வந்து உனக்கு அடுத்த வேலை உனக்கு பெரிய வேலையா வரும். பெரிய ம். எக்ஸாமா கிளியர் பண்ணுவ அப்படின்னு ம். சொல்லுவாங்க. என்ன இப்படி சொல்றாங்க? பூமர் மாரி ம். இருக்க. இதெல்லாம் ம். இங்க நடக்க போகுது. அந்த மாரி தான் நான் நெனச்சேன். ஆனா ம். எனக்கே இப்படி நடந்த போதுக்கு அப்புறம் தான் ஓகே. இதெல்லாம் ம். உண்மைதான் போலயே! அப்பதான் ம். எனக்கு தோணுச்சு. நீங்க ஏன்னா ஐபிபிஎஸ் உங்களுக்கு பிஓவ இது விட வந்து இது எப்படின்னா உங்களுக்கு பரவால்ல. ஐபிபிஎஸ் பிஓ விட இது உங்களுக்கு பரவால்ல. ஏன்னா நீங்க வெளி ஸ்டேட் போ வேண்டிய அவசியம் இல்ல. ஊர்ல தமிழ்நாட்டுக்குள்ள மேனேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு அதான் ம். தோணுச்சு சார். எனக்கு வந்து ம். அ ம். ஐபிஎஸ்பியோட ஆர்ஐபிஓ எனக்கு பெட்டரா தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் அதான் ம். சொன்னாங்க. உனக்கு ம். ஆர்ஐபிஓவே இந்த ம். ஐபிஎஸ்பிஓ கிளியர் பண்ணவங்க வந்து என்ட்ட வந்து சொன்னது என்னன்னா, ம். எனக்கு ஆர்ஐபிஓ கிளியர் பண்ண கிளியர் ஆகல. ஆனா ம். ஆர்ஐபிஓ வந்து ஒரு சூப்பரான வேலை. உனக்கு ம். கிளியர் ஆயிருக்கு. ஸோ ம். அது வந்து உனக்கு ரொம்ப பெரிய லக்கு. நீ வந்து நெறைய ம். ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. நெறைய ம். விஷயத்த நீ க்ரோ த்ரூ பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. ம். ஸோ அந்த ம். மாரி தான் எனக்கு வந்து நான் ஐபிஎஸ்பிஓல நான் எது இது பண்ணோம் ஐபிஎஸ்பிஓ எனக்கு வந்து போயிருச்சு அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போகாம, எனக்கு ம். ஆர்ஆர்பிஓ கிடைச்சது வந்து எனக்கு ரொம்பவுமே பாசிட்டிவா இருந்துச்சு. அதனால ம். சொல்றேன், நீங்க எது உங்களுக்கு கிடைக்காம போகுது, ஏதாவது எக்ஸாம் கிளியர் ஆகாம போகுதுனாலே, ம். அடுத்த ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, ரொம்ப பெஸ்ட்டான வேலை உங்களுக்கு அமையும். ம். அது எனக்கு ம். நடந்துச்சு. அது உங்களுக்கு நடக்கிற வரைக்கும் தான் நீங்க நம்புவீங்க. எனக்கு வந்து நான் ம். இதுவரைக்கும் நம்பல. யாரும் ம். சொன்னாங்க, நெறைய பேர் சொன்னாங்க. ஆனா நான் அத ம். நம்பல. ம். என்னடா இது இது வந்து ஒரு மித்து மாரி இருக்கே! அந்த மாரி தான் யோசிச்சேன். ஆனா ம். எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இதுதான் உண்மை போல அப்படின்னு எனக்கு ம். தெரிஞ்சுச்சு. உண்மையிலேயே ம். எனக்கு ஆர்ஐபியும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் தான். ம். ஆ ம். உண்மையில எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வருஷத்துக்கு ஒரு 8 எக்ஸாம் நடக்குது. முக்கியமான ம். எக்ஸாம் 8 எக்ஸாம் நடக்குது. அந்த 8 எக்ஸாம்ல சில எக்ஸாம் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிப்போம். ஆனா ம். ஏதோ ஒரு எக்ஸாம்ல வந்து நம்மளோட பெஸ்ட்ட நம்ம குடுத்துருவோம் கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட்ட குடுத்துருவோம். அந்த ம். எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் ஆகுறதுக்கு நெறையவே ம். சான்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்ல நீங்க கிளியரும் ஆவீங்க. அந்த எக்ஸாமா ம். அமைஞ்சது தான் எனக்கு இந்த ஆர்ஆர்பி பியூ அமைஞ்சுச்சு. அதே ம். மாரி கரெக்ட்டா கிளியர் ஆயிடுச்சு. அ அதே மாரி ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். ஆனா, காமன் ஸ்ட்ராட்டஜி ம். ஒண்ணு உண்டு. அத வந்து ம். நீங்க YouTube மூலியமா மக்களுக்கு ம். நீங்க சொன்னது, அப்புறம் ம். வந்து அதுக்காக நீங்க நெறைய வீடியோ போட்டே இருப்பீங்க. நீங்க வந்து ம். அ ச இப்போ முடிஞ்ச உடனே எவ்வளோ அட்டெம்ப்ட் போடலாம்? எவ்வளோ குட் ம். அட்டெம்ப்ட் இருக்கு? ம். அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ம். எவ்வளோ அட்டெம்ப்ட் போடலாம்? எவ்வளோ கட் ஆஃப் நீங்க வைக்கலாம்? எவ்வளோ மார்க் ம். நீங்க லீடிங் வைக்கலாம்? அந்த ம். மாரிலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பிஓ வந்து கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா தான் வச்சிருக்காங்க. ம். சோ ம். நம்ம மெயின்ஸ் மார்க் வந்து நம்ம ம். நல்லா லீடிங் வைக்கணும்னா, இந்த கொஸ்டின் ம். செலக்ஷன் வந்து பெரிய கேம் ம். ரோல் ப்ளே பண்ணுது. சோ அதனால ம். எல்லாருமே கொஸ்டின் செலக்ஷன் நல்லா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா எல்லா எக்ஸாமுமே இந்த வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கிளியர் ஆகும்னு ம். நான் நெனைக்கிறேன் சார்.
ஓகே, ஓகே, ஓகே. ஸோ தேங்க் யூ ஓகே. ப்ரோ. அதாவது இவரு போஸ் ப்ரோ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்னுடைய ஒரு சில நான் கோ த்ரூ பண்ணியிருப்பேன்ல பசங்கள 2யும் மெர்ஜ் பண்ணி சொல்றேன் அப்டின்னா, இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்டின்னா, பிரிலிம்ஸே லோ அட்டெம்ப்ட் குடுத்துட்டு வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதனால கொஞ்சம் இப்ப இருக்கிற டைம்ல பிரிலிம்ஸ், மெயின்ஸ் சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்ணி, எல்லா பிரிலிம்ஸ் எக்ஸாமும் பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, எல்லா மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு இப்ப ஐபிபிஎஸ் கிளர்க் நல்லா பண்ணலையா? கவலைப்பட வேண்டாம். எஸ்பிஐ கிளர்க் பண்ணலையா? பண்ண வேண்டாம். நீங்க ஒரே மெயின்ஸ் எழுத எக்ஸாம் டிஎன்பிசி எல்லாம் 1 வருஷத்துக்கு 1 1/2 வருஷத்துக்கு 1 எக்ஸாம், 2 எக்ஸாம் தான் இருக்கும். அப்ப அந்த எக்ஸாம் விட்டுட்டா 1 1/2 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம் வெயிட் பண்ணா விட்டுட்டா அடுத்த மாசமே, இப்போனா அடுத்த மாசம், போன வருஷம்லாம் அடுத்த வாரமே ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு வகையில நெகட்டிவா இருந்துச்சு. ப்ரிப்பேர் பண்ண எக்ஸ்ட்ரா டைம் இருக்காதுன்ட்டு. இப்ப கரெக்ட்டா ஒரு மாசத்துக்கு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம். செப்டம்பர்ல ஆரம்பிச்சா, அக்டோபர்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு பிப்ரவரி ஸோ ஒரு எக்ஸாம் முடிஞ்சுச்சா, நீங்க ஒ இருக்க 1 மாசம் எஃபோர்ட் போட்டா அடுத்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம். 5, 6 சான்ஸ் அடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய மெயின் முக்கியமான மோட்டோ என்ன அப்டின்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாம் நல்லா கான்ஃபிடென்ட்டா வந்துருங்க. கிளியர் ஆயிடும் அப்டின்ட்டு மேக்ஸிமம் கிளியர் ஆயிடும். கிளியர் ஆகாத எக்ஸாம்க்கு தான் ஓவரா மைண்ட போட்டு கடைசி வரை மெயின்ஸ்க்கும் படிக்காம, பிரிலிம்ஸ்க்கும் படிக்காம ஒரு எக்ஸாம் விட்டு ஒரு எக்ஸாம். இவரு என்ன சொன்னாரு, 5 எக்ஸாம்ல 1 எக்ஸாம் கிளிக் ஆயிடுச்சு கிடைச்சிருச்சு. 5, 6, 7, 8 எவ்வளோ எழுதியிருப்பாரு. அதுல ஒரு எக்ஸாம் கிளிக் ஆனதும் வேலை கிடைச்சுச்சு. அவ்வளோதான். ஸோ இத தான் நான் சொல்லுவேன். பிரிலிம்ஸ் நல்லா கான்ஃபிடென்ட்டா முடிச்சிருங்க. அ ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணலன்னா, நீங்க லாக் இல்ல உங்களுக்கு மார்க் வராது. அந்த மாரி நெறைய பேர் நெனைப்பாங்க. நமக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாது. நம்மளால பண்ண முடியலன்ட்டு. அன்னைக்கு எக்ஸாம் நாள் நல்லா வந்துருச்சுன்னா, ஒரு ஆவரேஜ் பிகினர் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. எல்பிஓ எக்ஸாம் எல்லாம் ஸோ நம்ம அந்த ஒரு சில ஸ்ட்ராட்டஜி குடுத்தோம் அவங்களுக்குன்னு. ஆப்டி ரீசனிங் டிஃபரன்ஸ் காட்ட முடியாது. இங்கிலீஷும், சிஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. நெறைய பிகினர்ஸ் கிளியர் பண்ணாங்க. ஸோ, இதில மல்டிபிள் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால, உங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா உங்கள எல்லாராலயும் கிளியர் பண்ண முடியும். ஸோ, ரியல் எக்ஸாம்பிள் நம்ம போஸ் ப்ரோவே இருக்காரு. கண்டிப்பா நீங்க இதே ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணி நீங்களும் கிளியர் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஸோ, தேங்க் யூ ப்ரோ. இன்டர்வியூக்கு தேங்க் யூ. நெறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ம். சார். தேங்க்ஸ்.